ஈத்தர்கள் இரண்டு ஆல்கைல் அல்லது அரைல் தொகுதிகளை ஒரு ஆக்சிஜன் அணுவின் மூலம் இணைக்கும் கரிமச் சேர்மங்களுக்கு ஈத்தர்கள் என்று பெயர். அதாவது இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் அவங்க புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதே போல் ஆர் ஓ ஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் ஆல்கைல் தொகுதியும் ஒரு பக்கம் அரைல் தொகுதியும் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தரும் வரலாம். அல்லது ரெண்டு பக்கமுமே அரைல் தொகுதி இருக்கக்கூடிய ஒரு ஈத்தரும் வரலாம். இது எல்லாமே பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் மிடில் இருக்கணும். ரெண்டு பக்கமும் ஆல்கைல் இருக்கலாம் அல்லது அரைல் இருக்கலாம். அப்படி இருந்துட்டாலே அது என்னதான் அப்படின்னா ஈத்தர்கள் அப்படிங்கிறது தான் அழைக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்கு பதிலாக அல்காக்சி அல்லது அரைல் தொகுதின்னு சொல்லக்கூடிய இந்த OAR பதிலீடு செய்யப்பட்ட ஹைட்ரோ கார்பனின் பெறுதிகள் ஈத்தர்கள் என்று கருதப்படுகிறது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆல்கேன் எடுத்துக்குவோம். ஆல்கேன்கிறது அது ஒன் ஆஃப் த ஹைட்ரோ கார்பன் தான். இப்போ ஆல்கேனில் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி +1ல் படிச்சிருப்போம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டோம் அப்படின்னா இது எதாக மாறும்? மெத்திலாக மாறிடும். அப்போ அவங்க சொல்லியிருக்கதை பாருங்கள். ஹைட்ரோ கார்பனில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்கு பதிலாக நம்ம இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த அல்காக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த OR அப்படிங்கிறத சேர்க்கணும். இப்போ இதே போல் இதுலேயும் இப்போ ஈத்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா அது எத்திலாக மாறிடும். இப்போ இதுலேயும் ஒரு R. அதே போல் ப்ரொப்பைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரொப்பைலாக மாறும். அதாவது CH3 CH2 CH2 அண்டு OR. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்ஸ் தான். இப்போ இதே இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆருக்கு பதிலாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா AR ஒரு அரைல் தொகுதியை நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இதுவும் ஈத்தர்ஸ் தான். அப்போ பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் கூடிய ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக அல்காக்சி தொகுதியோ அல்லது அரைல் தொகுதியை இருந்துட்டா அதுவும் ஈத்தர்களாக தான் கருதப்படுகின்றன. இப்போ அலிஃபாட்டிக் ஈத்தரினுடைய பொதுவான ஒரு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு வாய்ப்பாடு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பாடு நம்ம பார்க்கும்போதே நமக்கு +1ல் படித்த ஒரு வாய்ப்பாடு நம்ம ஞாபகத்துக்கு வரணும். எது அப்படின்னா அந்த ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆல்கேன் அப்படின்னா CN H2N+2, ஆல்கீன் அப்படிங்கும்போது CnH2n, ஆல்கைன் அப்படிங்கிறது CnH2n-2. இப்போ இதே போலவே பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றமளிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேனை பொறுத்தளவுக்கு மட்டும் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுதான் எதுக்குரிய வாய்ப்பாடு அப்படின்னா அலிஃபாட்டிக் ஈத்தரினுடைய ஒரு பொதுவான ஒரு வாய்ப்பாடாக பார்க்கப்படுது. இப்போ இந்த வாய்ப்பாடை நம்ம N=1 போட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஈத்தர் காமல் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈத்தர்னால நம்ம ஏற்கனவே முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா அல்கைல் தொகுதி இருக்கணும் அல்லது அரைல் தொகுதி இருக்கணும். இப்போ அல்கைல் தொகுதியாக இருந்தாலும் சரி அரைல் தொகுதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என்ன வரணும்? மினிமம் 2 கார்பனாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா N=1 போட்டால் அது சாத்தியம் வர்றதுக்கான ஒரு ஈத்தர் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ N=1ங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், ஒரு விதிவிலக்கு. அப்போ N=2 அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும்? இப்போ C2H6 மாறுமா? அதாவது C2H2 இந்த எண்ணுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 × 2 4 4 + 2 6. அப்போ ஆக்சிஜன். அப்போ இதை நீங்கள் ஒரு ஈத்தர் ஃபார்மேட்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா CH3O CH3 அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதோடைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது IUPAC நேம் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். அடுத்தது இப்போ ஈத்தர்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது எளிய ஈத்தர்களாகவும் அண்டு கலப்பின ஈத்தர்களாகவும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக கஷ்டமான ஒரு இது கிடையாது. என்ன அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஈத்தருக்கான ஜென்ரலான ஃபார்ம் என்ன சொன்னோம்? ROR அப்படின்னு பார்த்தோம். அதே போல் AROAR அதாவது அரைல் தொகுதிகளுக்கு. இப்போ இப்படி இருந்துட்டால் அதாவது பொதுவாக இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 2 பக்கமும்
சேமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆல்கைல் தொகுதியாக இருக்கட்டும் அல்லது அரைல் தொகுதியாக இருக்கட்டும், ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது எளிய ஈத்தர்கள். இப்போ அதை வாட்சி பாருங்கள். ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்துள்ள 2 ஆல்கைல் அல்லது அரைல் தொகுதியில் ஒரே மாதிரி இருந்துச்சுனாலே அது என்னதான் எளிய ஈத்தர்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் CH3 O CH3 இது ஒரு எளிய ஈத்தர். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C6H5O C6H5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரோமேட்டிக் ஈத்தர். அப்போ வந்து இதுவும் என்னதான் அப்படின்னா ஒரு எளிய ஈத்தர் தான். இப்போ அதே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கலப்பின ஈத்தர்கள் அப்படிங்கிறாங்க. கலப்பின ஈத்தர்கள் பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டாலே அது என்னது கலப்பின ஈத்தர்கள், அதாவது மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஆர் ஓ, இந்த பக்கம் ஆருக்கு மேலே ஒரு டேஷ் போட்டுக்கும். அதோட மீனிங் என்னென்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர் அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர் வந்து இல்லை அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ ஆறுங்கிறது வேறு, ஆர் டேஷுங்கிறது வேறு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா CH3O C2H5, அதாவது ஒரு பக்கம் வந்து மெத்தில் குரூப்பும் இன்னொரு பக்கம் எத்தில் குரூப்பும் இருக்கக்கூடியதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் வைங்க. இப்போ ARO AR டேஷ், இது நம்ம புரிதலுக்காக. இப்போ இந்த ஏஆருங்கிறது C6H5 எடுத்துக்கலாம் ஆக்சிஜன். இப்போ CH2 C6H5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பக்கம் ஃபினைல் குரூப்பும் இந்த பக்கம் வந்து பென்சாயில் குரூப்பும் இருக்கிறது போல் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டாக பார்க்கப்படுது. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிய ஈத்தர்னா 2 பக்கம் சேமாக இருக்கணும், கலப்பின ஈத்தர்னா 2 பக்கமும் வேறு வேறையாக இருக்கணும். அப்படி இருந்தாலே அது வந்து கலப்பின ஈத்தர்கள் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிஃபேட்டிக் ஈத்தர்கள் அண்டு அரோமேட்டிக் ஈத்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையாக பிடிக்கிறாங்க. அதாவது ஈத்தர் ஆக்சிஜனுடன் 2 அல்கைல் தொகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனோட 2 பக்கமும் என்ன இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இருக்க வேண்டியது ஆல்கைல், அதாவது மெத்தில் எத்தில் புரோப்பைல் பியூட்டைல் பென்டைல் ஹெக்சைல் கெப்டைல் ஆக்டைல் நானைல் டெக்கைல், ஒரு மினிமம் ஒரு 10 நமக்கு தெரிஞ்ச 10 சொல்லியிருப்போம். இப்போ இது போல் இருக்கக்கூடிய 2 பக்கமும் அல்கைல் தொகுதி வந்துட்டாலே அது என்னதான் அப்படின்னா அலிஃபேட்டிக் ஈத்தர்கள் தான் அப்படிங்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின ஈத்தருக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க. என்ன காரணம், இது ஏன் வந்து கலப்பின ஈத்தர் சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் மெத்தில் தொகுதி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசோப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கார்பன் இருக்கக்கூடிய வேற ஒரு தொகுதியாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பின ஈத்தர்கள். அதாவது அரோமேட்டிக் ஈத்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃபினைல், அதாவது 2 பக்கமும் 2 அரைல் குரூப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா அது எளிய ஈத்தர். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீனாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கமும் ஃபினைல் குரூப் இருக்குது, இந்த பக்கம் ஃபினைல் இருக்குது. இதனுடைய IUPAC நேம் தான் இந்த ஃபீனாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்கிறது. இதே கலப்பின ஈத்தரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மெத்தில் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் குரூப் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பின ஈத்தர். இதுக்கு எடுத்துக்காட்டு இதனுடைய நேம் IUPAC நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் வந்து இந்த மீத்தாக்சி பென்சீன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய IUPAC நம்ம நேம் பண்ணும்போது அதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த வினை செயல் தொகுதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வினை செயல் தொகுதிங்கிறது வந்து இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு ROR இந்த மிடில் வரக்கூடிய இந்த ஆக்சிஜனை தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வினை செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈத்தரை பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த வினை செயல் தொகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஈத்தரில் உள்ள 2 ஆல்கைல் தொகுதிகளுக்கும் இடையில் அமையும் ஆக்சிஜன் அணு ஆல்கஹாலில் உள்ள OH தொகுதியை ஒத்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு ஆல்கஹால் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம், ROH அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்கஹாலுக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான் இதுலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதே ஆறு தான், அதே ஒரு ஆக்சிஜன் தான், மிடில் ஒரு ஆக்சிஜன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தரை பொறுத்தளவுக்கு அல்கைல் தொகுதி இருக்குது, ஆல்கஹாலை பொறுத்தளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கிறது போல் வந்து இது இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனின் அணு, இந்த ஆக்சிஜனுடைய அணு
என்ன இனக்கலப்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்னா sp3 இனக்கலப்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் வந்து இந்த sp3 இனக்கலப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் இருக்குது, ரெண்டு பக்கமும் சிக்மா பாண்ட் இருக்குது. மேலே ஆக்சிஜனுக்கு மேலே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது தனித்த இணை எலக்ட்ரான்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி புள்ளி வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ அந்த புள்ளி வாய்ப்பாடு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் மேலே இருக்கிறதுனாலையும் இந்த 2 நெக்ஸ்ட்டு சிக்மா பாண்ட் 2 அப்போ 4 வரும்போது நம்ம அதோடைய ஹைப்ரிடேஷன் இனக்கலப்பு வந்து என்ன வரும் அப்படின்னா sp3. இதெல்லாம் நம்ம வந்து அதாவது 3 வந்துச்சு, 2ன்னு வந்துச்சுன்னா sp, 3ன்னு வந்துச்சுன்னா sp2, 4ன்னு வந்துச்சு அப்படின்னா sp3, 5ன்னு வந்துச்சு அப்படின்னா sp3d, 6ன்னு வந்துச்சு அப்படின்னா sp3d2. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா +1லேயே வந்து நம்ம ஹைப்ரிடேஷன் இனக்கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்துலேயே நம்ம அதை படிச்சிருப்போம். இதில் பாருங்கள் அடுத்தது. அப்போ ஆக்சிஜனானது sp3 இனக்கலப்பை வந்து பெற்றுள்ளது. ஆக்சிஜனினுடைய sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால் அதனுடன் இணைந்துள்ள 2 அல்கைல் தொகுதி கார்பனின் sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் நேர்கோட்டில் மேல் பொருந்தி நமக்கு என்ன உருவாக்கியிருக்கு அப்படின்னா 2 சிக்மா பிணைப்பை உருவாக்கியிருக்கிறது. அதாவது உருவாகிறதுங்கிறாங்க. அதாவது இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் இருக்கு. இந்த கார்பனும் இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு அமைப்பு போலவே வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த கார்பன் ஆக்சிஜன் கார்பன் இந்த பிணைப்பு கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு நான்முகி மீத்தேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நான்முகி ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இப்போ அந்த மீத்தேன் இப்போ நம்ம பார்ப்போம். மீத்தேன்ங்கிறது வந்து இப்போ இதுதான் வந்து மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இது ஒரு நான்முகி ஸ்ட்ரக்சருடைய அமைப்பு. அப்போ இந்த வேல்யூவை காட்டிலும் இந்த ஆக்சிஜன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய கோணத்தினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சற்று அதிகமாக இருக்கும். ஏனெனில் 2 பெரிய அல்கைல் தொகுதிகளுக்கிடையே, அதாவது இது ஒரு அல்கைல் தொகுதி, இது ஒரு அல்கைல் தொகுதி. அப்போ இந்த 2 அல்கைல் தொகுதிகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா இந்த விலக்கு விசை வந்து இடையீடு வந்து இருப்பதன் காரணமாகவே வந்து இதனுடைய கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கோணத்தை காட்டிலும் சற்று அதிகமாகவே இருக்குதுங்கிறாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.